வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் பேரு ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட், நாம இன்னைக்கு எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா கும்கி 2 படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. அதுக்கு காரணம் அவங்களோட அம்மா செய்யக்கூடிய சாராய தொழில். அந்த தொழில் பண்ணுற குடும்பத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே ஒதுக்குறாங்க. தனிமையில் இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஒரு குட்டி யானையோட நட்பு கிடைக்குது. சின்ன வயசுல இருந்து அந்த யானையை நம்ம ஹீரோவும் அண்ணன் தம்பி மாதிரியே பழகுறாங்க. வாழ்க்கையில் எல்லாமே அந்த யானை தான் நினைச்சு ஜாலியா லைஃப்பை லீக் பண்றான் நம்ம ஹீரோவும். திடீர்னு ஒரு நாள் அந்த யானை காணாம போயிடுது. எங்க தேடியுமே கிடைக்கல. காணாம போன அந்த யானையை தேடி போகாத ஊர் இல்ல, பேசாத ஆள் இல்ல. எங்க தேடி நம்ம ஹீரோவால அந்த யானையை கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து அவனும் முயற்சியை கைவிடாம யானையை தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவனுடைய யானையை கும்கியா மாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அவனும் தன்னுடைய யானையை தன் கிராமத்துக்கு கூட்டிட்டு வரலான்னு கிளம்புறான். அவன் முயற்சியால அந்த கும்கியா மாறின அவனோட யானை கூடவே வந்துச்சா? ஹீரோ கிட்ட அந்த யானை யாரு பிடித்து கூட்டிட்டு போனா? கடைசி இவன்கிட்ட அந்த யானை வந்து சேர்ந்துச்சா இல்லையா? இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொல்லக்கூடிய படம் தான் கும்கி 2. படத்தோட ஸ்டார்டிங்லேயே தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு அழகான காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் நீர்வீழ்ச்சி, வனவிலங்குன்னு கூட்டம் கூட்டமா யானைகள், இயற்கை எழில் கொஞ்சம் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த யானை கூட்டத்தில் உள்ள ஒரு பெரிய யானையை ஒருத்தன் ஷூட் பண்ணிடுறான். எதுக்காகனா தந்தத்துக்காக. அந்த அடிபட்ட யானை தன்னுடைய குட்டி யானையை பாதுகாப்பாக ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டுருது. ஆனால் பாவம் அந்த குட்டி யானையோட தாய் யானை குண்டடிப்பட்ட காயத்தினால அங்கேயே இறந்தும் போயிருது. லைட் சத்தம் கேட்டதும் யானை கூட்டம் அங்க இருந்து சிதறி ஓட, குட்டி யானை மட்டும் பள்ளத்துக்குள்ளே வசமா மாட்டிக்கிறது. அங்க போடுறாங்க படத்தோட டைட்டிலான கும்கி 2. டைட்டில் கார்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க சாராய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க தான் ஹீரோடைய அம்மா. சாராயம் காய்ச்சனால யாரோ போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. போலீஸும் ஹீரோடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோ சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடைப்பட்ட கேப்பில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு குட்டி யானை ஏற முடியாமல் துவச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த குழிக்குள்ளே குதிச்சு அந்த குட்டி யானை மேலே ஏற ஹெல்ப் பண்ணுறான். ஒரு வழியாக அந்த குழிக்குள்ளேருந்து அந்த குட்டி யானையை வெளியில் வந்துடுது. தன்னுடைய தும்பிக்கையினால் நம்ம ஹீரோவான பூமியை அலேக்கா தூக்க இங்கே தான் பூமிக்கும் அந்த யானைக்குமான நட்பு தொடர ஆரம்பிக்குது. அந்த யானைக்கு நிலானும் பேர் வைக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ யானை கூட சந்தோஷமாக சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். அந்த யானைக்குட்டியை அதீத பாசத்தோட வளர்த்துட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த யானை மேலே வச்சிருக்கிற பாசத்தை அவன் ஸ்கூல் வாத்தியார் மட்டும் அந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு தெரிய வருது. இப்படியே சில வருடங்கள் நகருது. கொஞ்ச நாள்லேயே அந்த குட்டி யானையும் வளர்ந்துருது. அவன் அந்த யானைக்கு ஓவியம் வரையவும் மௌத்தார்கான் வாசிக்கவும் இப்படி ஏகப்பட்ட விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கான். ஹீரோவும் நல்லா வளர்ந்து +2 முடிக்கிறான். +2 எக்ஸாமில் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை நிலாக்கிட்ட சொல்லணும்னு ஸ்வீட் பாக்ஸோட நிலா வரக்கூடிய அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு குக்கு குக்குன்னு கத்திட்டு இருக்கான். இவன் ஒரு தடவை குக்குன்னு கத்தினாலே நிலா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். ஆனால் நிலா இன்னும் வராதனால ஹீரோவும் நிலாவை தேடி கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாக்கிட்டையும் நிலாவை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறான். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. நிலா காணாம போகிற முன்னக்குட்டியே ஜெயிலேருந்து அவங்களுடைய அம்மா ரிலீஸ் ஆகி வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது மலையாள பொருட்கள் கூட வந்திருப்பாங்க. அதனால அவனுடைய அம்மா மேலே சந்தேகம் வருது ஹீரோவுக்கு. தன்னுடைய அம்மா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு போய் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும் சின்ன வயசுல நம்ம ஹீரோ எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவன் வளர்ந்தக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறாங்க. இவனும் இவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, என் நிலாவுக்கு ஏதாவது ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான் தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருதான். இவனும் நிலாவை தேடி வெளியூர்லாம் போய் பார்க்குறான். ஆனால் நிலா எங்கேயுமே கிடைக்கல. இப்படியே சில நாட்களும் நகருது. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் தேடிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் அந்த மலையாளி புரோக்கர் இவன் கண்ணில் படுறான். அவனை பிடிச்சி அடிச்சு கேட்கும்போது அவனும், ஏய் தம்பி, இவன் குட்டியா நிலா இருக்கே, அதனால தான் என் லைஃபே செட்டில்டு. உன் யானையை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? வால்பாறையில் சும்மா வேற லெவல் ட்ரெயின் பண்ணி கும்கியா மாற்றிட்டாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். இப்போ அது உன் நிலா கிடையாது, வால்பாறை வீரா அப்படிங்கிற மாதிரிலாம் மலையாளி புரோக்கர் சொல்லிட்டு கிளம்பிடுதான். ஹீரோ நிலாவை தேடி காப்பாற்றி கூட்டு வரதுக்காக வால்பாறை கிளம்புறான். கடைசிய கிளைமேக்ஸில் வில்லனான அந்த ஊர் எம்எல்ஏவும் பாரியும் தன்னுடைய யானையை கடத்தி கும்கியா மாற்றினதும் யானையை சிஎம் பதவிக்காக பலி கொடுக்குற சடங்குல தன்னுடைய யானையை பலி கொடுக்குறக்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நம்ம நிலாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏவோட ஆட்கள்கிட்ட தயவு செஞ்சு என் நிலாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் எம்எல்ஏவோட ஆட்கள் நிலாவை விடுற மாதிரியே தெரியலை. ஹீரோவை எம்எல்ஏவோட ஆட்களை அடித்து நகரவே முடியாத மாதிரி அடித்து போட்டுருந்தாங்க.
ஹீரோ விழுந்து கிடக்க கடைசி அந்த யானையை பலி கொடுக்குற சடங்குல ஒரு பூசாரி மரம் இருக்கிற மிஷினில் அந்த யானையை கட் பண்ணுறதுக்காக மிஷினை ஓங்கும்போது மயக்கத்தில் இருந்த நம்ம ஹீரோ அந்த யானையை அந்த மயக்கத்துலேருந்து எழுப்பதற்காக மௌத்தார்கான் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட அவனோட யானை நிலா மயக்கத்துலேருந்து முழிச்சிருது. கட் பண்ண வந்தவனை தூக்கி ஒரே சொருகு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அந்த எம்எல்ஏவை பிடித்து நசுக்கி கொன்றுது. அந்த எம்எல்ஏவுக்கு துணையாக இருந்த பாரியவும் பிடிச்சு மிதிக்கலான்னு போகும்போது பாரி ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்ல அந்த சமயத்தில் அவன் ஃபோன் ரிங் ஆகுது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறான். ஃபோனில் வில்லனோட மக, அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறா. அப்படி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இது எல்லாத்தையும் அந்த நிலாங்கிற யானையோட காது கேட்டதுக்கப்புறம் அவனை கொல்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. நம்ம ஹீரோவும் பாரியை பார்த்து, இதான் சார் மனிதனுக்கு விலங்குக்கு இருக்கிற வித்தியாசம். இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பான ஆளுங்களோட சாவாசம் வச்சுக்காதீங்க. ஒழுங்கா உங்கள் பொண்ணுக்காக வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும். வில்லனான பாரியும் திருந்தி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுதான். எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் ஹீரோ நிலாவை கூட்டிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முழு படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.